வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த மினி செட்டு கூடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கூடைகளோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம், எதுக்கெல்லாம் இந்த கூடைகள் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து 1 ரோல் கூடை, இது 1.5 ரோல் கூடை, ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடலில் போட்டிருக்கேன். இது வந்து 2 ரோலில் செக்குடு மாடலில் இந்த கூடை போட்டிருக்கேன். கலர் காம்பினேஷன்ஸும் வேறு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் எப்போயும் யூஸ் பண்ணுற நார்மல் வேரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட பேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 3 கூடைக்குமே பேஸ் வந்து 9 லைன் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த 1 ரோலுக்கு, 1.5 ரோலுக்கு, 2 ரோலுக்கு 3க்குமே வந்து பேஸ் வந்து 9 லைன்ஸ் தான் போட்டிருக்கோம். இந்த பேஸ் போட்டு முடிச்சதோ இல்லையோ குச்சி சொருகிருங்க. இந்த கூடைகள்லாம் சின்ன கூடை தான், அதனால குமிழ் வச்சாலே போதும். நாட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக டைட்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஏணிப்படி முடிச்சு தான் நான் வந்து எல்லா கூடைகளுக்குமே நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் வந்து 2 பேர் ஹேண்டில் தான் அந்த கூடைக்கு நான் வந்து போட்டிருக்கேன். நாட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா கூடைகள் வந்து நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஹேண்டில் வந்து இன்னர் வேர் வந்து ஒவ்வொரு கூடைகளுக்கும் 3 வயர் வந்து இன்னர் வேர் வச்சுருக்கேன். ரொம்ப லாங்காகவும் இல்லை, ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கொண்டு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி. இது பாருங்கள், ஒரு எல்லோ கலரில் ப்ளெயினாக போட்டிருக்கேன் நான். அதனால் சிம்பிளாக 1 ரோலு அப்படின்றதுனால சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு பூ டிசைன் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கூடைகள் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா சின்ன கூடைகள் பேஸ் வந்து நம்ம பெருசாக போட்டிருக்கோம், அதனால் திங்ஸ் வந்து நிறையா வச்சுட்டு போகலாம். தேங்காய் பழம் வெத்தலை பக்கம் வச்சுட்டு போகிறது கூட கரெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு லஞ்ச் கொடுத்து விட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். டெய்லி யூசேஜுக்கு இப்போ சின்னதாக ஒரு குழந்தை கடை கொடுத்து விட்றோம்னா இந்த மாதிரி கூடைகள் கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இந்த கூடைகள். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 4.25 அடியில் 18 வயர், பேஸ் வந்து 9 லைன், ஹைட் வந்து 17 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. சைடாக அந்த மாதிரி ஹேண்டில்லாம் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வெயிட் வச்சாலும் உங்களுக்கு ஈஸியாக அவுந்துட்டு வராத மாதிரி இருக்கும். இது வந்து 1.5 ரோல் கூட. இதுக்கு வந்து பாருங்கள், லைட் ப்ளூ கலரில் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரோஸ் கலர் அண்டு ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒயிட் வந்து பார்டர் லைனில் வர மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் 21 வயரு, 5.5 அடி, பேஸ் 9 லைன், ஹைட் 20 லைன் போட்டு 1 லைன் மடக்கி சொருகியிருக்கேன். இது வந்து 1.5 கட்டு கூட. ஹேண்டில் வந்து இதுக்கு ப்ளூ கலர்லேயே கொடுத்துருக்கேன். ஏணிப்படி முடிச்சு தான் போட்டுட்டு சைடாக அந்த மாதிரி ஹேண்டில் வந்து சொருகியிருக்கேன். இந்த மாடலே நம்ம நிறையா கலர் காம்பினேஷன்ஸ் வச்சு நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இப்போ அது லைட் ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கூடைக்கு. பேஸ் மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரே சேம் சைஸு, மற்றபடி லென்த்து ஹைட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு கூடைகளுக்குமே. இது பார்த்திங்கன்னா செக்குடு டைப்பில் 2 ரோல் கூட, ரோஸ் அண்டு எல்லோ கலர் காம்பினேஷன்லாம் போட்டிருக்கேன். 6 அடியில் 24 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் மடக்கி சொருகியிருக்கேன். எல்லா பக்கமுமே செக்குடு வர மாதிரி தாங்க இருக்கும் இந்த கூடைக்கு. ஹேண்டில் வந்து எஸ் டைப் ஹேண்டிலும் போட்டிருக்கேன், ப்ளைனாக அந்த மாதிரி ஹேண்டிலும் போட்டிருக்கோம். இது வந்து 4வது நாட்டிலேருந்து எடுத்து இந்த ஹேண்டில் வந்து நான் போட்டிருக்கேன். ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சிங்கிள் பீஸாகவும் நாங்கள் கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.